ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து அரிசி உப்புமாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிசியும் பருப்பையும் உடச்சி வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பையும் எந்த ரேஷியோவில் உடச்சி வைக்கணுன்னா, அரிசி 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் பருப்பு அந்த ரேஷியோவில் உடச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு 1 கப்பு உடச்ச ரவைக்கு அரிசி ரவைக்கு நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. எல்லா சேனல்லையுமே போட்டிருப்பாங்க இந்த அரிசி ஊற்றினா. ஆனால் எல்லோரும் அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் திரித்து செய்கிற மாதிரி எல்லா பக்கமும் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலைங்க. எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்ததுன்னா, அரிசியை அப்படியே ட்ரையாகவே உடச்சி பருப்பையும் அரிசியும் உடச்சி ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம பண்ணலாங்க. இந்த மாதிரி அழகாக வரும். இது வந்து இன்சிடெண்ட்டாக டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அதனால் ஊற வச்சு நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். இது டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோன்னா டக்குன்னு அரிசியும் பருப்பையும் உடச்சி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்சிடெண்ட்டாக டக்குன்னு வீட்டில் வந்த உடனே அரிசியை எடுத்து மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி அதுக்கு பருப்பையும் சேர்த்து போட்டு உடச்சி செஞ்சேன்னா சூப்பராக இருக்குங்க.